அன்பர்களே, நண்பர்களே, 16ஆம் தேதி 9ஆம் நாள் மண்டகப்படி இரவு அம்மன் ஊருக்குள் வந்து பிள்ளையார் கோவிலில் இருந்துவிட்டு மறுபடி தன்னுடைய கோவிலான அங்காளம்மன் கோவிலிற்கு அங்காளம்மன் சாமி வந்துவிட்டது. 17ஆம் தேதி கோயிலில் மண்டகப்படி முடிவுற்றது. இன்று 18ஆம் தேதி. இன்றுதான் மிக முக்கியமான பார்வேட்டை நிகழ்வு நடைபெறும். பார்வேட்டை முடிந்தவுடன் காப்பு கட்டுதல் இனிதே முடிவரும். திருவிழா இனிதே முடிவரும். இப்போது இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் பார்க்கப் போவதுதான் பார்வேட்டை. முன்காலங்கள்ல அம்மனே வேட்டைக்கு போகுமா. அம்மன் அப்படி வேட்டைக்கு போகும்போது, இன்னைக்கு அம்மன் வேட்டைக்கு போச்சுன்னா, அம்மன் வேட்டையாடுற விலங்குகளுடைய அந்த இரத்தத்தை ருசிக்கிறதுக்காகவும், அந்த மாமிசத்தை ரசிக்கிறதுக்காகவும், சுற்றி இருக்கிற பேய், பிசாசு, சாத்தான் கீத்தான் எல்லாம் அம்மன் பின்னாடியே போகுமாங்க. ஆமாம், இன்னைக்கு நம்மளுக்கு கொண்டாட்டம் தான்னு அம்மன் பின்னாடியே போகுமா. அப்படி வர்ற பேய், பிசாசுகளை விரட்டி விடுறதுக்கு, அம்மன் பக்கத்திலே விடாமல் இருக்கிறதுக்கு கூட போகிற ஒரு தெய்வம் தாங்க இருளப்ப சாமி. ஆமாம், அந்த இருளப்பர் சாமி அம்மனுடைய பரிவார தெய்வங்களில் ஒன்று. அம்மன் வேட்டைக்கு போகும்போது அம்மனுடைய கவனம் முழுவ வேட்டையில் இருக்கும். இருளப்பர் சாமியுடைய கவனம் முழுக்க அம்மனை சுற்றி எந்த பேயும் பிசாசும் வந்துடக்கூடாதுன்னு, அப்படியே வந்தாலும் விரட்டி விடுறதுக்குன்னு போகிற சாமி தான் அந்த இருளப்பர். அந்த இருளப்பருடைய உருவத்தை தான் இருள்முகமாக செஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆடப்போகிறாங்க. இதுதாங்க அந்த இருளப்பர். இப்போ இங்கே தலையில் ஒரு சிகப்பு துண்டு கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த குறுக்கலையா தான் இப்போ இருளப்பர் சாமியை அம்மா அங்காளம்மன் முன்னாடி தூக்கிக்கிட்டு கொண்டுக்கிட்டு வர போகிறாங்க. பதினெட்டாம் தேதி காலை 5:30 மணி இருக்கும். இந்த 5:30 மணிக்கு தான் அம்மன் பார்வேட்டைக்கு போகுது. அம்மனுக்கு துணையாக அம்மனுடைய இருளப்பர் சாமி இருள்முகமாக போகுது. கூடவே ஊர் மக்களாகிய நாங்களும் போகிறோம். அப்பா அம்மன் இன்னைக்கு பார்வேட்டைக்கு போகுது. அப்பா பார்வேட்டைக்கு போனால் அம்மன் இன்னைக்கு எந்த விலங்கையாவது வேட்டையாடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும் தானே. வெளியூர் வேலை வர முடியலை, அது இதுன்னு 4-5 வருஷமாகவே அங்காளம்மன் கோவில் திருவிழாவுக்கு வர முடியலை, பாரி வேட்டையை பார்க்க முடியலை. இந்த வருஷம்தான் மீண்டும் பார்க்க அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்மன் இன்னும் சிறிது நேரத்தில் பார்வேட்டைக்கு கிளம்பிவிடும். அப்படி பார்வேட்டைக்கு அம்மன் போகிற இடம் எங்கே தெரியுமா? ஊர் குளத்துக்கரை. அந்த குளத்துக்கரையில் வச்சு சாமி கும்பிட்டு அங்கே ஒரு செம்பிளி ஆடை பலியிடுவாங்க. அது அம்மனால் பலியிடப்பட்ட ஆடாக இருக்கும். அம்மனால் வேட்டையாடப்பட்ட ஆடாக நினைத்து கொள்வது தான் மரபாக இன்று வரை இருக்கிறது. இன்னைக்கு அம்மன் பார்வேட்டைக்கு போகுது. அப்போ பார்வேட்டைக்கு போணுச்சுன்னா நிச்சயம் ஏதோ ஒரு விலங்கோட வேட்டை நடக்கும். அப்படி வேட்டை நடக்கும்போது அந்த ரத்தத்தை ரசிப்பதற்காக சுற்றி இருக்கிற பேய் பிசாசு இன்னைக்கும் கிளம்பி வரும். அப்படி கிளம்பி வர்ற அந்த பேய் பிசாசை விரட்டுறதுக்கு ஆமாம் அன்னைக்கு அம்மனுக்கு பார்த்த அதே வேலையை இன்னைக்கும் அதே அம்மனுக்காக, ஊர் மக்களுக்காக, ஆமாம் ஊர் மக்கள் மேலே எந்த பேயும் பிசாசும் அண்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அம்மன் முன்னாடி நம்ம இருளப்பர் சாமி இருள்முகமாக கூட வருது. இதோ எங்கள் அம்மன் பார்வேட்டைக்கு கிளம்பிவிட்டது. அடுத்த வருஷ திருவிழாவுக்கு இன்னும் 1 வருஷம் காத்திருக்க வேண்டும். அதனால் அம்மனை எல்லாரும் பார்க்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே, ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்திருப்பாங்க. இன்னொரு பேச்சும் அடிப்படுது. கோயில் ரொம்ப பழசாச்சு, கோயில் கட்டணுங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ஒருவேளை கோயில் கட்டும் பணி ஆரம்பித்தால் அடுத்த திருவிழாவுக்குள் வேலை முடிந்து விடுமா என்பது அம்மன் கையில் தான் இருக்கிறது. எங்கள் ஊர் தோட்டக்குளத்து கரையின் மேலே இப்போது அம்மன் போய் கொண்டிருக்கிறது. இந்த தோட்டக்குளத்துக்கு அடுத்து அம்பாள் குளம். அந்த அம்பாள் குளத்தில் தான் அம்மனை வச்சு சாமி கும்பிட்டு அங்கே தான் அம்மன் வேட்டை நடைபெறும். இதானே பார்வேட்டை, இதானே இருளப்பர் சாமின்னு பாதி வீடியோவிலேயே வெளியில் வந்துடாதீங்க. ஏன்னா இருளப்பர் சாமியை வச்சுக்கிட்டு எல்லா குருக்களும் ஆடுற சாமி ஆட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.
அம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் எங்கள் அம்பாள் குளத்து கரைக்கு இதோ வந்துவிட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தை எங்கள் தொண்டைமான் மன்னர்கள் ஆட்சி புரிந்தப்ப இந்த பக்கம் வேட்டைக்கு வருவாங்களாம். அப்படி வேட்டைக்கு ஒரு முறை வந்தபோது இந்த அம்பாள் குளத்து தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் வேட்டைக்கு வந்தால் இந்த குளத்துல தான் குடிப்பாங்களாம். தண்ணி அவ்வளவு அமிர்தமாக அப்படியே தீர்த்தமாக இருக்குமா. ஆமாம், அம்மா கையால் தண்ணி வாங்கி குடித்தது மாதிரியே இருக்கும்னு இந்த குளத்துக்கு அன்பால் குளம், ஆமாம் அன்பால் குளம்னு அப்போவே பேர் வச்சுருக்காங்க எங்கள் தொண்டைமான் மன்னர்கள். ஆமாம், இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கங்க. அப்படிப்பட்ட இந்த அம்பாள் குளத்தை நாங்கள் அதுக்கு பிறகு இப்பெல்லாம் அம்போகுளம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதாங்க அம்பா வளர்த்துக்கிறேன். இப்போ இங்கே இந்த இடத்துல இன்னும் ஒரு சில நிமிஷத்தில் ஒரு செம்பிலி ஆடு பலியிடப்படும். அப்படி பலியிடப்பட்ட அந்த ஆட்டை அம்மனே வேட்டையாடப்பட்ட ஆடு, அம்மனால் வேட்டையாடப்பட்ட ஆடுன்னு சொல்வதுதான் மரபாக இருந்து வருகிறது. ஆக அம்மனால் ஒரு விலங்கு வேட்டையாடப்படும் போது கூடவே இருளப்பர் சாமியும் வந்து நின்றால் அதுவே பார்வேட்டை, அதுவே பார்வேட்டை. இதுக்கு முன்னாடி போட்ட திருவிழா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அது பார்க்காதவங்க இதை பார்ப்பீங்க. உங்களுக்காக சொல்கிறேன், நாங்கள் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அங்காளம்மனை தோளில் தான் தூக்கிக்கிட்டு வருவோம். அப்படி தோளில் தூக்கிட்டு வர்ற எங்கள் அங்காளம்மனை இங்கே 1 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு நின்று சாமி கும்பிடணும். அப்படி வச்சுக்கிட்டு நின்று சாமி கும்பிடும்போது அந்த வெயிட்டு, அந்த வாகனத்தோட வெயிட்டு, அந்த கம்பு, வாகனத்தை தாங்கி நிற்கிற கம்போட வெயிட்டெல்லாம் கொஞ்சம் இந்த வெயிட் இருக்காது. அப்படியே எல்லாருக்கும் மூச்சு முட்டும். ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி விடுறதுக்கு, ஆமாம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி விடுறதுக்கு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சாமியை தூக்கி நிலைநிறுத்துறவங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டதுனால அதனால தான் இந்த தேர், இந்த சகடையை செஞ்சு சாமியை இதில் தூக்கிட்டு வர்றாங்க. சாமி வந்த தேரை சுற்றி சகடையை சுற்றி ஒரு கோடு தெரியுதா? அந்த கோடின் அடையாளம் வேட்டை முடிந்து விட்டது. அதை இங்கே நான் காட்சிப்படுத்த விரும்பவில்லை. திரும்ப இங்கிருந்து சாமி கோவிலுக்கு போகும். அப்படி கோவிலுக்கு போகும் வழியில்தான் இருள்முகத்தை பிடித்து கொண்டு குருக்கள் எல்லாம் சாமி ஆடுவார்கள். அம்பாள் குளத்து கரைக்கு கீழே இருக்கிற இந்த குளம் தோட்ட குளங்க. ஆமாம், அம்பாள் குளம் அண்ணன்னா இந்த தோட்ட குளம் தம்பிங்க. இந்த தோட்ட குளத்து தண்ணி தான் எங்கள் ஊர் விவசாயத்துக்கு முழுவதுமாக நாங்கள் பயன்படுத்துவது. புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் மட்டும் கொஞ்சம் இடுப்பளவு தண்ணி கிடக்குங்க. அதுக்கு பிறகு அந்த தண்ணி கூட இருக்காது. ஆமாம், இந்த குளத்து தண்ணி பாசனத்துக்கு பத்தாது. இந்த குளம் 2 முறை இல்லை 3 முறை அப்படியே நிரம்பி வழிஞ்சாதான் முழு விவசாயத்துக்கும் பத்தும். அதனால இப்போ நிறைய பேர் விவசாயத்தையே கைவிட்டுட்டாங்க. குளத்தை நம்பி, இந்த தோட்ட குளத்தை நம்பி விவசாயம் பண்ணியெல்லாம் குலைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நிறைய பேர் வெளியூருக்கும் வெளிநாடுக்கும் கிளம்பி போயிட்டாங்கங்க. நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய, நான் இன்னொரு முறை பார்க்க போகிற இதோ இந்த சாமி ஆட்டம். இருள்முகமாக இருக்கிற இருளப்பர் சாமியோட சாமி ஆட்டம் இதோ.
கோயில் குருக்கள் எல்லோருமே இருளப்பர் சாமியை பிடிச்சு ஆடுவாங்க. அப்படி எல்லாருமே இன்னைக்கு ஆடிட்டாங்க. ஆமாம், திருமணம் ஆனவங்க மட்டும்தான் சாமியை பிடிச்சி ஆடுவாங்க. அப்படி திருமணம் பண்ண எல்லோருமே இந்த இருளப்பர் சாமியை பிடிச்சி ஆடிட்டாங்க. இப்போ இருளப்பர் சாமி ஆட்டம் முடிஞ்சதுனால சாமி இந்த கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி சிவராத்திரி. அன்னையிலிருந்து திருவிழா ஆரம்பிக்குது. அன்னைக்கே காப்பு கட்டிடுவாங்க. ஆமாம், சாமியோட உடம்புல நூல் எடுத்து அதை ஒரு மஞ்சளை கோர்த்து சாமியோட உடம்புல, அம்மனுடைய உடம்புல, அங்காளம்மனுடைய உடம்புல எங்கேயாவது காப்பை கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு அம்மனுடைய பரிவார தெய்வங்கள் அனைத்துக்கும் மஞ்சக்கயிறு எடுத்து கட்டிடுவாங்க. அப்புறம் அம்மன் கூடவே இருக்கிற ஒரு குருக்கள் ஐயாவுக்கும் அப்படி மஞ்சக்கயிறு எடுத்து கட்டிடுவாங்க. அதுதான் காப்பு கட்டுறது. இப்போ திருவிழா இனிதே முடிஞ்சோடனே இந்த காப்பை இருக்கிறாங்க. எல்லா சாமி உடம்புலையும் இருந்த மஞ்சக்கயிறை அறுத்து இந்தா கொண்டு வராங்க. ஆமாம், குருக்கள் கையில் இருக்கிற அந்த மஞ்சள் கயிறையும் அறுத்துருவாங்க. சாமி உடம்புல இருக்கிற எல்லா மஞ்சள் கயிறையும் அறுத்துருவாங்க. மஞ்சள் கயிறு அறுத்தாச்சு, காப்பை அறுத்தாச்சுன்னா திருவிழா இனிதாக முடிவுற்றது. திருவிழா முடிவுற்றதுன்னு அர்த்தம் நண்பர்களே. என்னுடைய, உங்களுடைய, நம் எல்லோருடைய அம்மன் திருவிழா, அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய திருவிழா இனிதாக நடைபெற்று முடிந்தது. இத்திருவிழாவுக்கு அம்மனின் அருள் பெற்ற அத்தனை பேரும் வர முடியாமல் இருந்த இடத்திலே மனமுருகி வேண்டி அம்மனின் அருள் பெற்றவர்கள், மேலும் திருவிழாவுக்கு அந்த திருவிழாவுக்கு வந்தவர்கள் மூலம் அம்மனை பற்றி விசாரித்த அத்தனை பேரும், இன்னும் அம்மனை நினைத்த அத்தனை பேரும் எல்லோருக்கும் அம்மன் அருள் புரியும், அம்மன் அருள் புரியும். இருள்முகம் இருளப்பர் சாமி எங்கிருந்து கிளம்பினாரோ அதே இடத்திற்கு இதோ வந்துவிட்டார். இருளப்பர் சாமி ஆட்டம் முடிந்தால் அவர் முகம் பார்க்கக்கூடாது என்றுதான் திருப்பி வைத்திருக்கிறார்கள். அம்மன் பார்வேட்டைக்கு கிளம்பிய அந்த வாகனத்தை கோயில் உள்ளே கொண்டு வரும் பணிதான் இப்போது நடைபெற்று வருகிறது. மனம் நிறைய பக்தி இருக்கிறது. அப்படியே வயிறு நிறைந்து விட்டால் எவ்வளவு சுகமாக இருக்கும். ஓ, அந்த சுகம் இதோ இருக்கிறதுங்க. ஆமாம், வெளியூரிலிருந்து எவ்வளவோ தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க போய் சாப்பிட்றதுக்கு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு கிளம்பி போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பெல்லாம் இல்லைங்க. ஆமாம், ஒரு 3-4 வருஷமாகவே காலை சாப்பாடு, நேற்று இரவு சாப்பாடுன்னு கோயிலில் எல்லா வகையான சாப்பாடையும் அற்புதமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கோயில் மண்டபப்படிக்காரங்க. அவங்களுக்கு நாம் எல்லோரும், இந்த அம்மனுக்கும் இப்படி ஒரு சாப்பாடை ஏற்பாடு பண்ணியிருந்த மண்டபப்படிக்காரங்களுக்கும், இந்த மண்டபப்படிக்காரர்களுக்கு துணை புரிந்த அத்தனை பேருக்கும் நாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஒரு நன்றி சொல்லிக் கொள்வோம்.
எல்லோரும் இன்புற்றிருக்க யான் நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்போ ஊர்க்காரங்க, உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, சாமி கும்பிட வந்தவங்க அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டாங்கங்க. இப்போ கோயிலை பார்த்துக்கிட்டு சாமி இருக்குது, சாமியை பார்த்துக்கிட்டு கோயில் இருக்குது, எங்களை என்றும் பார்த்து கொண்டு எங்கள் அங்காளம்மன் கோவில் சாமி இருக்குங்க. அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம். இவன் அம்மா சிட்டு பிள்ளை.